ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமே சீரிஸான டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஸ்பாய்லர் ஏதோ பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக அனிமேல இருக்கிறத மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சில விஷயங்களை நீங்களாவே பார்த்து புரிஞ்சுக்கிட்ட ட்ரை பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டோ யுவர் எட்டர்னிட்டி சீசன் 2 எபிசோட் 9. ஃபோஷி ஒரு வழியா பானை காப்பாத்திருந்தான். பான் இப்போ வேற நேம்ல அங்கே சுத்திட்டு இருக்கான். பான் அண்ட் ஐரிஸ்குள்ள கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் அந்த நாக்கர்ஸ் கொஹாக்கோ கை மூலியமா எழுதி உங்க கிட்ட எல்லாம் பேசுது. சர்ச் ஆஃப் பெனஸ்ல அட்டாக் நடக்க போகுதுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ அந்த இடத்துக்கு போறான். மக்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சர்ச்சுக்குள்ள போனா கடவுள் நம்மளை காப்பாத்துவாருன்னு நம்புறாங்க. நம்ம ஹீரோ அங்க போய் எல்லாரையும் காப்பாத்திட்டு இருக்கான். சிஸ்டர் வா நம்ம பேர்லாம் ஒரு சின்ன பையன் கூப்பிடுவான். அப்பா வந்தவொடனே பேர்லாம் ஏதோ அப்பா வந்துட்டாருன்னு பார்த்தா அவனும் நாக்கர்ஸால பாதிக்கப்பட்டிருக்கான். நிறைய மக்கள் அதே மாதிரி பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம ஹீரோ டக்குன்னு வந்து அவங்களை காப்பாத்துறான். அடிப்பட்டவங்களுக்கு இந்த மருந்தை போட்டுக்கோ அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்கவும் நீங்க டாக்டரா இங்க கொஞ்சம் வாங்க இந்த பிரீஸ்ட காப்பாத்துங்கன்னு சொல்லவும் சரி நம்ம ஹீரோவை ஹெல்ப் பண்றான். இவர் காப்பாற்ற முடியாத சிச்சுவேஷனுக்கு போயிட்டாரு. பட் இது அவரோட வலியை கம்மி பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஒரு கிரீமை தடவறான். அந்த பிரீஸ்டுமே இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாரு. ஃபோஷி அந்த நாக்கர்ஸோட கோர் அண்டர் கிரவுண்ட்ல தான் இருக்கு. அது சர்ச்சை தான் அட்டாக் பண்ண போகுது அப்படின்னு பிளாக் ஆளு சொல்றாரு. இன்னொரு ஆர்மர் போட்ட ஒருத்தரும் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சர்ச்சுக்குள்ள போனா காப்பாத்த விடுவோம் மக்கள் நினைக்கிறாங்க. அந்த கூட்டத்துல 2 பேர் நாக்கர்ஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த கருப்பால் சொல்லவும் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நிக்கிறான். இப்ப சர்ச்சுக்குள்ள காமிக்கிறாங்க. இந்த சர்ச் ஒரு ஹோலி பிளேஸ், ஈவிலால உள்ள வர முடியாது. மக்கள் நீங்க இங்க சேஃபா இருப்பீங்க, ப்ரே பண்ணுங்க அப்படின்னு ஒரு பிரீஸ் சொல்றான். சார் வெளியே இன்னும் மக்கள் கத்திட்டு இருக்காங்கன்னு கேட்கவும் இடம் இல்ல, டோரை க்ளோஸ் பண்ணு, கடவுள் காப்பாத்தணும்னு நினைச்சது இவ்வளவுதான் அப்படின்னு அவர் சொல்லவோ வேண்டாம் கதவை ஓபன் பண்ணுங்க, நாக்கர்ஸ் உள்ளயோ வந்துடுச்சு, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ காப்பாத்தின அந்த பிரீஸ்ட் சொல்றான். நம்ம ஹீரோவும் முடிஞ்ச அளவு போராடுறான். ஆனா நிறைய மக்கள் இதனால இறந்து போயிட்டு தான் இருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவோட உருவத்தையும் அது கொஞ்சம் கொஞ்சமா திருடிக்கிட்டே தான் இருக்கு. நம்ம ஹீரோ தப்பிச்சு போயிட்டு அந்த இடத்த வெடிக்க வைக்கலாம்னு பார்த்தா ஆனா மக்கள் அங்க இருக்காங்க. மக்களை காப்பாத்த கோகோ உருவத்தை எடுக்கவும் நாக்கர்ஸ் அதையுமே திருடிடுது. நாக்கர்ஸ் எப்படியே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து உருவத்தை திருட கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்கான். அதோட கோரை நம்ம ஹீரோவால டெஸ்ட்ராய் பண்ண முடியல. நைட்ல இருந்து காலையில வரைக்கும் நம்ம ஹீரோக்கும் அந்த நாக்கர்ஸ்க்கும் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. பானும் குஹாக்கும் அந்த இடத்துக்கு போய் பாக்குறாங்க. நம்ம ஹீரோக்கு என்னாச்சுன்னு குஹாக்கு யோசிக்கவும் நாக்கர்ஸ் தோத்துடுச்சு, ஆனா ஃபோஷியுமே இதுல பாதிக்கப்பட்டிருக்கான் அப்படின்னு அந்த கை எழுதுது. இப்ப நம்ம ஹீரோ வெளியே வரான். ஆனா நிறைய உருவங்களை நம்ம ஹீரோ இழந்துட்டான். உன்னோட மத்த உருவம்லாம் வேணும்னு நினைச்சுன்னா என்னோட நெக்ஸ்ட் கேம்ல நீ கலந்துக்கிடணும் அப்படின்னு அது எழுதி இருக்கு. மக்களை கொள்றது அதுக்கு வெறும் கேமா போச்சுல அப்படின்னு நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிறான். ஃபோஷி பிலீவர்ஸ் ஹெல்ப் பண்ண வந்திருக்கவும் நீங்க எல்லாம் ஹெரட்டிக் எங்களுக்கு ஹெல்ப் பண்ண தேவையில்லன்னு ஒரு ப்ரீஸ் சொல்றான். கடவுள் ஒன்னும் உன்னை காப்பாத்தல அப்படின்னு இந்த ஆர்மர் போட்டவன் சொல்றான். மார்ச் அப்படின்னு சொல்லுவோம் ஞாபகம் இருக்குன்னு நம்ம ஹீரோ சொல்றான். கோகோ ஞாபகம் இல்ல, ஜியோனா ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சோ நம்ம ஹீரோ இழந்த உருவங்கள் எதுவுமே நம்ம ஹீரோக்கு ஞாபகம் வரல. நீ தானே அந்த லிஸ்ட் எழுதுனது, உனக்கு எப்படி அவங்கள மறந்து போகும் அப்படின்னு பான் கேட்கவும் ஒருத்தங்க இருக்காங்கன்னு மட்டும் எனக்கு தெரியுது, ஆனா அவங்க டீடைல்ஸ் உருவம் எதுவும் எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த ஃபைட்ல ஃபோஷி ஜெயிச்சிருந்தாலுமே 5 உருவங்களை இழந்துட்டான். இது நம்ம ஜெயிச்சதா சொல்ல முடியாது அப்படின்னு பான் சொல்லவும் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். நான் மட்டும் ஸ்ட்ராங்கா இருந்திருந்தா உங்க யாரையோ சாக விடாம காப்பாத்திருப்பேன். இது எல்லாமே என்னோட தப்பு தான் அப்படின்னு நம்ம ஹீரோ அழுதுட்டு இருக்கான். இந்த சின்ன வயசுலயே என் பையன் இறந்து போகணுமா அப்படின்னு சொல்லி ஒரு பேரண்ட்ஸ் அழுதுட்டு இருக்காங்க. நான் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணல, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ வருத்தப்படவும் என்னாச்சு இந்த இறந்து போனவங்க உங்க ஃபேமிலியா அப்படின்னு இந்த ஆர்மர் போட்டவன் கேட்கவும் இந்த ஆர்மர் போட்டு ஹெல்ப் பண்ணது அது நீங்க தானே அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அவன் சொல்லவும் சாகிறது ஒருத்தங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததுன்னா எதுக்காக சாகும்போது மத்தவங்க வருத்தப்படுறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும் அதுக்கு நீயே தான் பதில் கண்டுபிடிக்கணும்னு ஆர்மர் போட்டவன் சொல்றான். உன் காலில் ரத்த வருதுன்னு பான் கேட்கவும் நான் அதை கவனிக்கவே இல்லைன்னு ஆர்மர் போட்டவன் சொல்லவும் நம்ம ஹீரோ அவனுக்கு மருந்து கொடுத்துட்டு கிளம்புறான். அந்த நாகர்ஸ் இருக்கிற லொகேஷன் அது வரைஞ்சிருக்கு அப்படின்னு குஹாக்கு காமிக்கவோ டக்குன்னு நம்ம ஹீரோ போறான். நானும் ஃபோஷிக்கு ஹெல்ப் பண்றேன்னு குஹாக்கு கிளம்புறான். தெரிஞ்சது ஒரு ட்ராப்பா தான் இருக்கும். நான் நாகர்ஸா இருந்தா அண்டர் கிரவுண்ட்ல மறைஞ்சிருந்தா அட்டாக் பண்ணுவேன் அப்படின்னு இந்த ஆவி சொல்லுது. இங்கதான் அது இருக்கான்னு கேட்கவும் ஆமான் பிளாக் ஆளு சொல்றாரு. அந்த இடமே புதக்குழி மாதிரி இருக்கு. மார்ச் உருவத்தை எடுத்து மரத்து மேல வழியா நம்ம ஹீரோ போறான். நாகர்ஸ் டக்குன்னு அட்டாக் பண்ணுவோம். ஆரோ வச்சு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண போறான். ஆனா மார்ச்சோட பாடியில ஸ்ட்ரென்த் இல்ல. சோ மார்ச்சை பிடிச்சு இப்ப அது மண்ணுக்குள்ளேயே இழுத்து மூல் கடிக்கலான்னு போகவும் பெரிய கரடி உருவத்தை நம்ம ஹீரோ எடுக்கிறான். ஆனா அந்த உருவத்தையும் அதை எடுத்துக்கிடுது. அந்த நாக்கர்ஸ்க்கு தான் அட்வான்டேஜ் அந்த இடத்துல இருக்கு. நம்ம ஹீரோவால ஏதோ பண்ண முடியல, தோத்துக்கிட்டே தான் இருக்கான். நிறைய உருவத்தை நம்ம ஹீரோ கிட்ட இருந்து அதை எடுத்துருது. அப்ப திடீர்னு ஒரு குதிரை வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்தி கூட்டிட்டு போகுது. அந்த குதிரையும் நாகர்ஸ் அட்டாக் பண்ணுது. அந்த குதிரையும் நம்ம ஹீரோவும் ரொம்ப ஹைட்ல இருந்து கீழே விழுறாங்க. நம்ம ஹீரோ இம்மார்டல்ங்கிறதுனால எந்திரிச்சிருதான். பட் அந்த குதிரைக்குமே அடிப்பட்டது ஹீலிங் ஆகுது. அந்த குதிரையை உன்னோட ஒரு பார்ட்ல இருந்தா நான் கிரியேட் பண்ணிருக்கேன், அதுவும் இம்மார்டல் தான். ஆனா உன்ன மாதிரி அதால பல உருவத்துக்குலாம் சேஞ்ச் ஆக முடியாது. எப்பவாச்சும் ஒரு எமர்ஜென்சிக்கு தேவைப்படும், நான் இதை கிரியேட் பண்ணி வச்சேன் அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்லப்போ சரி நான் அதுங்களை தோக்கடிக்க நம்ம ஹீரோ போறான். பட் அந்த குதிரை நம்ம ஹீரோவை தடுக்குது. உனக்கு என்னதான் வேணும், இப்ப நான் போனா என்னால ஜெயிக்க முடியாதுன்னு தான் நீ என்ன தடுக்கிறியா? அதுவோ கரெக்ட் தான், இதுக்கு மேல நான் யாரையும் இழக்க கூடாது. ஆனா அந்த நாக்கர்ஸ்க்கு தான் அங்க அட்வான்டேஜ் அதிகமா இருக்கு. நான் இரும்புக்குள்ள இருந்த டயத்துல அதுங்க என்ன அட்டாக் பண்ண ஒரு தடவை கூட வரல அப்படின்னா இரும்பு அதோட வீக்னஸ். நாக்கர்ஸ் எங்க இருக்குன்னு நீங்க எப்பவுமே கண்டுபிடிக்கிறீங்களே, என்னாலையும் அதை பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும் இப்போதைக்கு வாங்கிட்டா அந்த பவர் இல்ல, பட் ஆனா அது ரொம்ப சிம்பிள் தான், நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். உன் கண்ணை மூடி கான்சென்ட்ரேட் பண்ணு, உன்னோட ஒரு பகுதியை நான் இப்ப வெட்டிட்டேன், அது எந்த இடம்னு கண்டுபிடி அப்படின்னு அவர் கேட்கவும் நம்ம ஹீரோவோட பாடியில தான் ஏதோ ஒரு பார்ட் அவர் கட் பண்ணிருக்காரு. அது எது நம்ம ஹீரோ தேடி கைரோட எண்டிங்னு கரெக்டா கண்டுபிடி
கண்டுபிடிக்கிறான். நீ கிரியேட் பண்ற எல்லாமே உன் பாடி கூட கனெக்ட் ஆயிருக்கும். உனக்கான ஒரு டொமைனையே நீ கிரியேட் பண்ணினா அந்த இடத்துல இருக்கிற எல்லாத்தையும் உன்னால சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்லுவோம். ஆனா அவ்வளவு பெரிய விஷயத்த நான் இன்னும் கிரியேட் பண்ண கத்துக்கிடலையே. சரி, நான் ஒரு ஷிப்பை ரெடி பண்ணி அது மேல ஆளுங்க நின்னுட்டு இருந்தா அதை என்னால சென்ஸ் பண்ண முடியுமா நம்ம ஹீரோ கேட்கவும். முடியும் அப்படின்னு அந்த பிளாக் ஆளு சொல்றாரு. கடல்ல இருந்தா அது எனக்கு அட்வான்டேஜ், ஆனா தண்ணியை என்னால பெரிய லெவலுக்கு கிரியேட் பண்ண முடியாது. கொச்சி கல்லு இதான் என்னால இப்போதைக்கு கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும். அந்த குதிரை நம்ம ஹீரோ மேல மீனை தூக்கி போடுவோம். அவனும் இப்படிதான் மீனை பிடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யார் இப்படி மீனை பிடிப்பான் நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது. ஹே நாக்கர்ஸ், நான் வந்துட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ நிக்கவும் புதைக்குழிக்குள்ள ஒளிஞ்சிருந்து அதை அட்டாக் பண்ணுது. இரும்ப வச்சு நம்ம ஹீரோ தடுத்துட்டு இங்க தான் நீ இருக்கியா அப்படின்னு நம்ம ஹீரோ அவன் கிரியேட் பண்ண அந்த பிரான்ச்சஸ் எல்லாத்தையும் மேல தூக்குறான். நாக்கர்ஸோட கோர் அதுக்குள்ள இருந்து மாட்டிக்கிடுது. இப்போ நம்ம ஹீரோ ஈஸியா அதை டெஸ்ட்ராய் பண்ணிருக்கான். மீனை பிடிக்க பியூரான் கத்து கொடுத்த டெக்னிக்கை தான் நம்ம ஹீரோ இப்ப யூஸ் பண்ணிருக்கான். கஹாக்கோ நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண ஆர்மர்லாம் கொண்டு வந்திருக்கான். நான் ஆல்ரெடி அதை கொண்டுட்டேன் நம்ம ஹீரோ சொல்றான். ஹே, எனக்கு எந்த மெமரிஸும் ஞாபகம் வரல. திருடப்பட்ட என்னோட உருவங்கள் இந்த நாக்கர்ஸ் கிட்ட இல்லையே நம்ம ஹீரோ கேட்கவும். என்ன மன்னிச்சிரு, உங்க ரெண்டு பேரையும் ஏமாத்தின மாதிரி அந்த நாக்கர்ஸ் என்னையோ ஏமாத்திடுச்சு அப்படின்னு அது எழுதவும். கஹாக்கு ஃபேமிலியை ஏமாத்திட்டு இருக்கிற மாதிரி என்னைய அவ்வளவு ஈஸியில ஏமாத்த முடியாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். பானோ அங்க வந்துருதான். அடுத்தது சிட்டி ஆஃப் பிஸிவா அதுங்க அட்டாக் பண்ண போதுன்னு சொல்லுதுன்னு கஹாக்கு சொல்லவும் நம்ம ஹீரோ கிளம்புற அந்த குதிரை தடுக்குது. அதுங்க உன்னை ட்ராப் பண்ணி இன்னும் நிறைய உருவத்தை வாங்கிட்டே இருந்து புடுங்க ட்ரை பண்ணுதுங்க. நீ அதுங்க கிட்ட ஏமாந்துட்டே இருக்காத ஃபுஷி அப்படின்னு பான் சொல்லவும். ஆனா மக்கள் சாகிறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது நம்ம ஹீரோ சொல்றான். நீ மறந்து போன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் உன்னை ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு பான் சொல்லவும். வெயிட் பண்ணீங்க, இன்னொரு நாக்கர்ஸ் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். நான் இதை பாத்துக்கிட்டுதான் கஹாக்கு அவன் நாக்கர்ஸை வச்சு அட்டாக் பண்றான். நம்ம ஹீரோவை அதை அட்டாக் பண்ணவும் கஹாக்கு அவன் நாக்கர்ஸை வச்சு அந்த கோரை கொள்றான். ஆனா அதுக்கிட்டயும் நம்ம ஹீரோவோட உருவங்கள் இல்ல. கஹாக்கு ஃபேஸ் சேஞ்ச் ஆயிருக்கிறத நம்ம ஹீரோ நோட்டீஸ் பண்றான். இன்னும் ஒரு வருஷத்துல ரெண்ட் ரேம்ல இருக்கிற எல்லா சோல்ஸையும் நாங்க ரிலீஸ் பண்ணுவோம். ஃபோஷி எங்களோட இந்த கேம்ல கலந்துக்கலன்னா எங்களுக்கு துரோகம் பண்ற கஹாக்கோ கையில இருக்கிற நாக்கர்ஸையும் கஹாக்குவையும் கொன்றுவோம் அப்படின்னு சொல்லி அந்த நாக்கர்ஸ் நம்ம ஹீரோக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கு. ரெண்டுல ஒரு பெரிய கண்ட்ரி, அதுங்க அங்க அட்டாக் பண்ணா 1,00,000 பேருக்கு மேல இறக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பான் சொல்றான். ஒரு வருஷம் நமக்கு டைம் இருக்கு ஃபோஷி, அதுக்குள்ள நீ ஸ்ட்ராங்கா மாறதுக்கு ட்ரை பண்ணு. கார்டியன்ஸை நாங்க திரட்டி பதிலுக்கு அட்டாக் பண்றதுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு பான் சொல்றான். எனக்கு ஒரு பெரிய ஷிப் இருந்தா நல்லா இருக்கும். கடல்ல வச்சு நாக்கர்ஸ் கூட ஃபைட் பண்ணா எனக்கு அட்வான்டேஜ் நம்ம ஹீரோ சொல்லவும். நீ ஸ்ட்ராங் ஆகுறதுல ஃபோக்கஸ் பண்ணு, நாங்க ரெம்ரல்ல இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ண ஃபோக்கஸ் பண்றோம். நீ ரொம்ப லக்கி ஃபோஷி, எங்க கிங்டம்ல இருக்கிற மக்களை ஷிஃப்ட் பண்றதுக்காக நான் ஆல்ரெடி ஒரு கப்பலை பில்ட் பண்ணி வச்சிருந்தேன். பட் அந்த பிளான் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஷிப்பையும் நாங்க யூஸ் பண்ணல. ஏதாச்சும் மெசேஜ்னா எனக்கு இந்த பறவை மூலியமா சொல்லு அப்படின்னு பான் கொடுக்கவும். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறமா கஹாக்கோ, நான் திரும்பி வர சாகாம இருக்க ட்ரை பண்ண நம்ம ஹீரோ சொல்லவான். அவனும் சரின்னு சொல்றான். இப்போ நம்ம ஹீரோ அந்த கப்பலை போய் சுத்தி பாக்குறான். தேவையான சாப்பாடு பொருள்லாம் இருக்கு. ஈவன் பண்ணிங்க கூட அங்க சுத்திட்டு இருக்கு. இவங்கெல்லாம் சாகாம உயிரோட வாழ்ந்துட்டு இருக்கான் நம்ம ஹீரோ பாக்குறான். இன்னையில இருந்து நான் எப்படியாச்சும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு அந்த குதிரைக்கும் சாப்பாடை கொடுக்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நம்ம ஹீரோ ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணா அப்படின்னா அதை ஒருத்தங்க டச் பண்றாங்கன்னா நம்ம ஹீரோவால அதை சென்ஸ் பண்ண முடியும். அந்த பிளாக் கலர் ஆளால மட்டும் அந்த நாக்கர்ஸ் எந்த இடத்துல இருந்தாலும் எப்படி சென்ஸ் பண்ண முடியுதுன்னா அவர் தான் அந்த மொத்த வேர்ல்டையுமே கிரியேட் பண்ணியிருக்காரு அப்படிங்கறத நமக்கு இன்டைரக்டா காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ இவ்வளவு நாள் ஸ்ட்ராங்கா மாறணும்னு எந்த ஒரு ஆசையுமே படல. பட் இப்போ நம்ம ஹீரோ அதுக்காக தனியா ட்ரைனிங் எடுக்க போறான். என்ன நடக்க போகுது அப்படிங்கறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.